என்னென்னா அந்த குழந்தை கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த கோயில் பெண்ணு பிறந்த விட்டு குலதெய்வமாக இருக்கும். அடுத்த 2வது முடி இறக்குறது தான் மாப்பிள்ளை வீட்டு கோயிலுக்கு இறக்குவாங்க. ஆக முதல் முடிங்கிறது பெண் பிறந்த வீட்டினுடைய குலசாமி ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இந்த பெண்ணினுடைய குழந்தைக்கு முடியிறக்குவாங்க. முடியிறக்குறதுக்கு தாய்மாமங்களுக்கு சொல்லி விடுவாங்க. தாய்மாமன் ஒருத்தர் 2 பேராக இருப்பாங்க. மற்ற மாமன்களுக்கு சொல்லி விடுவாங்க. மற்ற மாமன்னா சின்ன தாமையன், பெரிய தாமையன், சின்ன அம்மையன், அப்படி ஒரு 7-8 பேர் சேர்ந்துருவாங்க. அவங்க எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு விருப்பமானவங்க காசு எழுதுவாங்க, அல்லது கொடுப்பாங்க, அல்லது சட்ட துணிமணி எடுத்து வருவாங்க. தாய்மாமங்கிறவங்க நகை நட்டையோ வெள்ளியால் அருணாக்கருன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அல்லது ஒரு சின்ன செயின் அல்லது மோதிரம், தோடு கட்டாயம் போடுவாங்க. ஏன்னா காது குத்தணும் இல்லையா. முடியறைக்கு தாய்மாமன் மடியில் வச்சு காது குத்துவாங்க. இப்போ முடியிறக்குனது அப்புறம் குளிப்பாட்டிட்டு சந்தனமெல்லாம் பூசி தலையில் புதிய சட்டையெல்லாம் போட்டு குழந்தைய அலங்கரித்து தாய்மாமன் மடியில் வைப்பாங்க. அது தலைமகளுடைய குழந்தையாக இருந்தால் அன்னைக்கு தான் அவன் தாய்மாமன்கிற அந்தஸ்தை அவனுக்கு கிடைக்கிறது. அது ஒரு கிரீடம் பூசுகிற மாதிரி. தாய்மாமன் மடியில் குழந்தைய வைங்க, ஆணோ பெண்ணோ குழந்தைய வைங்கன்னு சொல்லும்போதே ஒரு பெரிய சிலிர்ப்பு ஏற்படும். அவனுக்கு அது ஒரு பெரிய பதவி. நீ அது வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு குழந்தைக்கோ 2 குழந்தைக்கோ 3 குழந்தைக்கோ தாய்மாமன். அந்த குழந்தைங்கள் அவனுடைய பொறுப்பு தான் இன்னி. இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது. பட் அவனுக்கு தெரியாமல் அந்த குழந்தைக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவங்க என்ன முழுக்க தாய்மாமன் தான் உரிமை உடையவன். அப்போ அவன் மடியில் உட்காரும்போது அவனுக்கு உண்மையிலே ஆனந்த கண்ணீர் வந்துடும். காது குத்துவாக. தற்சமயத்துக்குன்னு சொல்லி ஒரு தோடை போடுவாங்க. அப்புறம் சட்டையெல்லாம் போட்டு பேர் கூப்பிடுவாங்க. இந்த பேர் கூப்பிட்றது எப்படி வைப்பாங்கன்னா, பிறந்த வீட்டிலேருந்து ஒரு 2 பேர் அல்லது புகுந்த வீட்டிலேருந்து 2 பேர் எழுதி அது பூவாகவோ அல்லது பேப்பரில் எழுதி சுருட்டி போட்டோ பேர் எடுப்பாக. அந்த பேரை தான் கூப்பிடுவாங்க. இங்கே பூஜாரிகிட்ட சொல்லி சாமி காதலையும் சொல்ல சொல்லி குழந்தை காதலையும் சொல்ல சொல்லி இது பண்ணுவாங்க. ஆக இந்த குழந்தை பிறந்தவனோட தாய்மாமனுக்கான சடங்கு ரொம்ப எளிமையாக இந்த அளவுக்கு தான் நடக்கும். அங்கே அவன் தாய்மாமன் அந்தஸ்து பெறுறாங்கிறது ஒன்று. தாய்மாமன் மடியில் தான் குழந்தைக்கு காது குத்தணும் அப்படிங்கிற அந்த உரிமைங்கிறது ஒன்று. இந்த பொண்ணு எப்படி தான் அந்த வீட்டில் வாழ்ந்தாலும் கொண்டாலும் அவருடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் தாய்மாமன் அவனுக்கு முழு உரிமையாக இருப்பான். பிறந்த வீடுங்கிறது முழு உரிமையான வீடு. அந்த பெண்ணினுடைய இறுதிக்கு பிறகும் கூட இந்த குழந்தைகளுக்கு அவன் தானே தாய்மாமே வந்துதான் ஆகணும். ஆக இந்த தாய்மாமன்கிற அந்தஸ்தை இந்த பிரசவம் பேறுகாலம் அல்லது பிறப்புங்கிறது அழிக்கிறது ஒன்று.